எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு பெஸ்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ரெகுலராக காய்கறிலாம் கழுவோம் இல்லையா, அந்த தண்ணி, அப்புறம் சாதம் வடித்த தண்ணி, அப்புறம் அரிசி நம்ம இட்லிக்கெலாம் போடும்போது அந்த அரிசி களைஞ்ச தண்ணி, அதெல்லாம் தான் வச்சு நம்ம ஒரு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் தயாரிக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, எஸ்டர்டே வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள அந்த காய்கறி வேஸ்டேஜ், அப்புறம் இட்லிக்கு அரைச்ச அந்த தண்ணி, இது எல்லாம் தான் அதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே இதை பார்த்தோம் அப்படின்னா, நல்லா அது நொதிச்சு இதில் இயற்கையான அந்த ஒரு நமக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள்லாம் அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு நாள் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வடிகட்டணும். ஸோ எந்த அளவுக்கு வடிக்கிறோமோ அதுலேருந்து 2 மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் பாருங்கள், இதில் நான் வடிகட்டி இல்லை 2 மடங்கு அதையால் 2 மடங்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலாப்பில் அந்த செடிங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத இன்னும் 1 மடங்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். எப்படியும் பார்த்தோம் அப்படின்னா, வாரத்துக்கு 2 தடவை இதை கொடுத்துட்டு வந்தாலே போதும். நம்ம அனாவசியமாக வேறு எந்த உரங்களும் நம்ம தேடி போக வேணாம். இதுவே ரொம்ப ரொம்ப நல்லது. இது இல்லாமல் நம்ம புளிச்ச மோர், அதை கூட நம்ம பூச்சி விரட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கிற அந்த வேஸ்டேஜை வச்சு நம்ம எப்படி இந்த உரம் தயாரிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள். ஸோ நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா டைரெக்டாக எல்லா இலைகள் வழியாக அந்த பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்து போயிடுது. அடுத்தது இதை நம்ம கீழே அந்த ரூட்டுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 350லேருந்து 400 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட் 1 டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நமக்கு தாங்கும். ஸோ நான் அதே போல் நிறையா வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன். இது இப்போ வாங்கினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அடுத்தது இது என்ன அப்படின்னா, அது நம்ம வடிகட்டணும் இல்லையா, அந்த காய்கறி வேஸ்டேஜை நம்ம 1 வீக் காய வச்சோம் அப்படின்னா, இது இன்னும் ஒரு 10 டேஸ் நல்லா காயும் போது நல்லா மக்கி போயிடும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, செடிக்கு மண் தயாரிக்கும் போது இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு காஞ்சிட்டதுனால ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ.